இன்னைக்கு மெனு வந்து புளி உப்புமா, வாழைக்காய் கொஜ்ஜு, வாழைக்காய் மசியல் கொஜ்ஜு, கத்திரிக்காய் பண்ணுவோம்ல அதே மசியல் மாதிரி அதே மாதிரி மசியல் கொஜ்ஜு இல்லை. அப்புறம் தனியா குழம்பு, கொத்தவரங்காய் பொறுத்தல், ஆமாம் பொறுத்தல், பருப்பு போட்ட பொறுத்தல், வெள்ளரிக்காய் வந்து நீர் புளி போட்ட பொறுத்தல், புளி விட்ட நீர் பொறுத்தல். ஆமாம் பொறுத்தல். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இன்னைக்கு சாப்பாடு வந்து என்னென்ன புளி உப்புமா, ஆனால் அது காம்பன்சேட் பண்ண அதை வந்து அந்த கொஜ்ஜு காம்பன்சேட் பண்ணிடும். இது வந்து என்னென்னா வாழைக்காய் வந்து பருப்பு போட்ட கறி பொறுத்தல். இது வந்து கொத்தவரங்கால. இது வந்து கொஞ்சம் நீர் புளி போட்டு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த தனியா குழம்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த குழம்புக்கு இந்த இது வந்து கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக புளி வந்து எப்பயுமே இந்த இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குழம்புல வந்து இது இருக்குமா? தான் கிடையாது. புளி இருக்குமா? புளி இருக்கும். புளி நான் தான் அந்த பழம்புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த புளி உப்புமாக்கும் சரி இந்த குழம்புக்கும் புளி பழசு கருப்பு புளி இருந்தால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புதுசு இருந்தால் கொஞ்சம் எரியும். அதனால இந்த எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளியை. வாழைக்காய் மசியல் வந்து கத்திரிக்காய் பண்ணுவோம்ல மசியல், அதே மாதிரி வாழைக்காய். ஆனால் புளி உப்புமாக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த இதுக்கும் வந்து எப்படின்னா ரெண்டும் பொறுத்தலாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதுக்காக பண்ணேன். கூட்டு மாதிரி இருக்கும். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவுட் புட்டு. சரி, கொத்தவரங்காய் வேக போட்டுக்கிறேன். ஒரு கொஞ்சம் எல்லாம் விட்டு கொதிச்சு போட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது நடுவில் இங்கே வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு தனியா குழம்புன்னு சொல்கிறதுனால இந்த தனியா வாசனை நல்லா வரணும். ஸோ இந்த தனியா வந்து நல்லா 4 ஸ்பூன், ஒருத்தருக்கு ஒரு அளவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ 4 பேர் சாப்பிட்றாங்கன்னா 4 ஸ்பூன், 2 பேர் சாப்பிட்றா 2, தாராளமாக கோபுரமாக 2 ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன் வந்து அதாவது ஒருத்தருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு இப்போ 2 ஸ்பூன் எடுத்துனோம்னா அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் எடுத்துட்டா 1/4. அந்த அளவுக்கு மிளகு வந்து நல்லா வறுத்துக்கணும். அதேமாதிரி காரத்துக்கு சும்மா இது மிளகு காரம் இருக்கும். மிச்சம் எவ்வளோ தேவையானதோ அந்த அளவுக்கு காரத்துக்கு மிளகா வறுத்துட்டு உப்பு, கல் உப்பு போட்டிருக்க, மஞ்சப்பொடி. புளி வந்து இந்த நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, இந்த அளவுக்கு எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டுறணும். சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இந்த அளவுக்கு நெல்லிக்காய். அதனால நல்லா இது அப்படியே இது இல்லை, கொட்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு நல்லா போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சின்ட்டேன். இப்போ அடுப்பில் 2 ஸ்பூன் நெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், 2 கருவேப்பிலை போட்டு இது அரைச்ச விதுங்க வச்சுருக்கேன் பாருங்கள். இது அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் ஜலம் விளாவிடுவேன். அப்புறம் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாருன்னே இறக்க வேண்டியதாக குழம்பு. இது நல்லா அது மாதிரி அந்த கொத்தமல்லி வாசனையோட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி விதை குழம்பு. ஆமாம். இந்த அளவுக்கு ஜலம் விளாவின்ட்டுலாம். நம்ம எவ்வளோ அரைச்சிருக்கோமோ அரைச்ச விழுதுக்கு 2-3 பங்கு ஜலம் விட்டுக்கலாம். விட்டு என்ன அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா கொதிச்சு பாதி ஆடணும். இது சாப்பிடும்போது கொஞ்சம் புளிக்காய்ச்சல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது அந்தளவுக்கு வற்றினா நல்லாயிருக்கும். ரொம்ப வற்ற வேண்டாம். இவ்வளோ ஜலமாக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆட்ட வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து கெட்டும் போகாது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பித்தமாக இருந்தாலோ இல்லை ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் மாதிரி இருந்தால் கூட இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஜென்ரலாக இந்த மல்லி குழம்புன்னு வைக்கிறாள், மல்லி குழம்பு தான் கொஞ்சம் லிக்விடாக தானே இருக்கும். லிக்விடு தான், ரொம்ப லிக்விடாக நம்ம கொஞ்சம் இதுவாக கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு குழம்பு அளவுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இதாட்டம். இது அப்படியே இதுலேருந்து கொஞ்சம் குறையட்டும். இப்படி அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன். 5 நிமிஷத்தில் 2 மினிட்ஸில் ஆகிடும் குழம்பு. இது ஃபாஸ்ட்டாக ஆகிடும். நல்லா சுட நான் நெய்யை போட்டு குழம்பு போட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ஆமாம், இது வேகட்டும். வெந்துட்டுருக்கு. இது வந்து கொத்தவரங்காய் இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு ஒரு துளி, ரொம்ப இல்லை, அந்த புளி வந்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளரிக்காய்க்கு வந்து வச்சுட்டேன். இந்த கொட்டைப்பாக்கு அளவுக்கு எடுத்துனேன் எத்தனோண்டு. அதுலேயே ஒரு ட்ராப் கொஞ்சோண்டு விடுறேன் இதில் கொத்தவரங்காயில். நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வெந்துடுச்சு இல்லையா, கொஞ்சம் பாதி வெந்திருக்கு. இந்த புளி ஜலத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கெட்டியா. இது பேர் என்னன்னா புளி விட்ட பொறுத்தல இல்லை இப்போ இது வந்து இது பருப்பு போட்ட பொறுத்தல். பருப்பு போடுவேன், இல்லை பருப்பு தேங்காய் எல்லாமே போடுவேன். நம்ம இன்றைக்கி இது பண்ண பாவக்காய் பண்ணோம் இல்லையா, ஸோ அதேமாரி இல்லை டைப்பில். நல்லா கொதிச்சு பார்த்தீங்களா, கொதிச்சு நல்லா ஒரு சைடாக கொதிக்கிறது. அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், இப்போ அப்படியே இறக்கிடுறேன் நான். இப்போ இந்த அளவுக்கு இன்னும் வந்து வத்தினா கூட இந்த குழம்பு அப்புறம் இந்த உப்புச்சாரெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, கெட்டே போகாது. ஆனால் ஒன்றுமே இல்லை பருப்பு ஒன்றுமே கிடையாது இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எடுத்துறேன்.
கரெக்டாக அந்த கிண்ணத்தில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கியா? அவ்வளோதானே பண்ணுறேன். நல்லா வெந்துட்டு வந்துருக்கு. ஜலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி விடாமல் இப்படி பார்த்து இது பண்ணிக்கணும். கொஞ்சம் ஜலம் இருக்கேன் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். வெந்த பருப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு தேங்காய் துளியூண்டு வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து இது கொஞ்சம் கொத்தரங்காய் இல்லையா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்கேன். பருப்பு வேக வச்ச பருப்பு, தேங்காய், கொஞ்சம் வெல்லம், ஓகே, உப்பு போடணும். உப்பு போடல. பயத்தம்பருப்பு. பயத்தம்பருப்பு, உப்பு, கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு கொஞ்சம் இதாகட்டும். இங்கே அடுப்பில் இந்த சைடு வந்து சும்மா வெறும் கடுகு தாளித்து கொட்டினா போகிறோம். ஒன்றும் இதுக்கு எதுவும் இல்லை. கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, ஒரு 4 மிளகா. இந்த காரத்துக்கு தான், அவ்வளோதான். ரொம்ப மிளகா வந்து வேறு ஒன்றும் காரம் கிடையாது, அவ்வளோதான். இது அதில் போட்டு எடுத்து வைக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது வந்து கொத்தவரங்காய் என்ன சொன்னால் மறந்து போகிறது. என்னது கொத்தவரங்காய் பருப்பு கறி. பொறுத்தூள் வந்து பொறுத்தூள் தானே இது? பொறுத்தூள் வேக விட்ட பருப்பு பொறுத்தூள்னு சொல்லுவாள். பொறுத்தூள் பருப்புசிலிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? பருப்புசிலி வந்து இப்போ வந்து கொஞ்சம் அப்படி லிக்விடாக இருக்கு இல்லையா, செமி லிக்விடாக டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். தேங்காய் போடுறதில்ல. இதுக்கு இப்போ தேங்காய் போட்டிருக்கேன். பருப்புசிலிக்கும் தேங்காய் போடுவாளே? தேங்காய் போட மாட்டேன். அப்படியா? தேங்காய் வெறும் பருப்பு மட்டும்தான். அதுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் இப்படி செமி லிக்விடாக இருக்கும். அதனால இது வந்து பொறுத்தோல். இந்த பருப்புசிலி வந்து இதில் கல்ச்சட்டியில் பண்ண மாட்டோம்ல? கல்ச்சட்டியில் பண்ண மாட்டோம். ஆமாம், அது வந்து இதில் எலும்பு சட்டியில் பண்ணலாம். பருப்பு சட்னி பண்ணலாம். இது கொஞ்சம் ஜலம் விட்டு ஜாஸ்தியாக விட்டதுனால இந்த அளவுக்கு இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் ஜலம் வேணாலும் விட்டுக்கலாம். அது நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பார்த்தியா? பருப்புசிலிக்கு இந்த பொறுத்தோல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்கிறேன் பாரு. ஆமாம். ஒரே காய் வந்து ஒரே காயாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா ஒரே காய் திருப்பி சாப்பிட்டா 15 நாள் அதே காய் சாப்பிடும்போது சாப்பிட மாட்டேன். அதுக்காக தான் சும்மா அப்படி கொஞ்சம் இதில் கொஞ்சம் வெல்லம் போடுறது, கொஞ்சம் தேங்காய் போடுறது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆயிடுத்து. கொஞ்சம் பொறுத்து கல்ச்சட்டிலே கொஞ்சம் இதாகிடும். அதுலேயே கொஞ்சம் இதாகும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் போது தண்ணியில் இறங்கிடும். ஆனால் அது தண்ணியோட இருக்கிறது தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உதிரியாக இருந்ததுன்னா மென்னே பிடிக்கும். அதுவும் இதாக இருக்கும். நல்லது, சூப்பர். துண்டு நறுக்கிண்டு இல்லையா, அதில் வந்து இந்த கொஞ்சம் நீர் புளி விட்டுறேன். நிறைய இல்லை, கொஞ்சம் ரொம்ப இல்லை. இதுதான் எடுத்துட்டேன். இது வந்து 2த்துக்குமே எடுத்துட்டுருக்கேன். இந்த அளவு புளியை வந்து இந்த கொத்தரங்காய் கொஞ்சம் போட்டுருந்தேன், இதுக்கும் போட்டுருக்கேன். போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அதை வேகட்டும். வெள்ளரிக்காய் கறிமது. ஆமாம், இதுவும் ஒன்றும் இல்லை. வெள்ளரிக்காய் கறிமதுன்னா சேம் பொறுத்தூள். இந்த பொறுத்தூள் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஒன்று வேறு இன்னும் போட போகிறது இல்லை நம்ம. ஓகே, கொஞ்சம் வேகட்டும். அது தொட்டு பார்த்தா நல்லா அமுங்கணும். இப்போ காய் கெட்டியாக இருக்கு இல்லையா, தொட்டு பார்த்தா அமுங்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டுக்கிறேன். இந்த மகாலட்சுமி டைமில் இல்லை அமாவாசை டைமில் மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆக்சுவலாக மஞ்சப்பொடி யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ஆற்றுல பண்ண மஞ்சப்பொடி. நான் வந்து வேக வைக்காமல் பண்ணியிருக்கேன். நான் காய வச்சு, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் கடையில் வாங்குறதுல வேக வச்சு பண்ணிவிடுவா. சப்போஸ் ஆற்றுல கூட வேக வச்சு பண்ணுறதா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹோம்மேட் இது. ஆமாம், அதனால நான் யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேனே. ஆமாம், அந்த கமெண்ட்ஸில் போட்டிருந்தோம்ல, யாரோ கேட்டிருந்தாங்க. இல்லை, நான் சமைக்கும் போதே இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அப்படியா? ஓகே. ஏன்னா நிறைய பேர் போட மாட்டேன் இல்லையா, கடையில் வாங்கி போடக்கூடாது, அதனால். ஓகே, இது வெந்துட்டுருக்கு பாருங்க. இதில் வந்து வாழைக்காய் இல்லை, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய். இது வந்து இப்போ வந்து ரொம்ப வேகலை, பாதி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப டைட்டாக இருந்தது. இப்போ தொட்டால் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கால் வெந்தோடனே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகே. இங்கே அடுப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த முக்கால் வெந்திருக்கு இல்லையா, ஜலத்தோடு இதில் போட்டுன்றேன். ஓ, ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் சுமாராக அப்படி இருக்கு இல்லையா. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன். வெறும் தேங்காய், ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. இது ஜலமாக இருக்கலாம், அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவேன். இப்போ அரிசி மாவு போனால கொஞ்சம் கெட்டியாகும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது
இது நம்ம இந்த வியாழக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா? ஆமாம் 10ஆம் தேதி. நீங்கள் கிருஷ்ணர் கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த சேனலில். லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணோன்னா ரெசிபி சொல்லிகிட்டே கதை போட்டோம். இந்த வாட்டி என்ன பண்ணலான்னா கதை போட்டுருங்க. ஓகே. அது மாதிரி வந்து இன்னும் வந்து நைவேத்தியம் வந்து அதுவும் போட்டிருக்கீங்களா? அது இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஏன் நைவேத்தியம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு. அதேமாதிரி என்னென்னா வியாழக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணலான்னு நினச்சிட்டுருக்கேன். நம்ம பண்ணுற அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்வீட்டும் பண்ணுவேன் இல்லையா? பக்ஷம் எல்லாத்தையுமே அது அன்றைக்கி சமையல் கிடையாது, ஆக்சுவலாக பண்ண மாட்டோம். அன்றைக்கி வரதான் பூஜை இருக்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாக இந்த பக்ஷம்லேயே போய்ட்டு சாயந்தரம் பூஜை பண்ணிவிட்டு அதை காமிப்பாண்ணா. ஓகே. அந்த இது இப்போ அந்த சீசந்திக்கு இது பண்ண போகிறல, சீடை பண்ண போகிறல, வெள்ளை சீடை உப்பு சீடை. சீடை இல்லாமல் பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு சீடை தான். ஃபஸ்ட்டு வெள்ளை சீடை உப்பு சீடை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் வரிசையாக தேங்காய் முள்ளு முறுக்கு மணவரம் அப்படின்னு வரிசையாக எல்லாமே பண்ணுவேன். அந்த ரவை உருண்டை, இந்த பொட்டுக்கல்ல உருண்டை, இல்லைன்னா அந்த பைத்தம்பருப்பு உருண்டை எல்லாமே பண்ணிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடலான் இருக்கேன். சீடை உப்பு சீடை வெள்ளை சீடை. ஆமாம், அது இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது. ஏன் அது கேட்குறீங்க? இல்லை கேட்டேன். ஸ்ரீ ஜெயந்தினாலே கிருஷ்ண ஜெயந்தினாலே சீடை தானே பண்ணுவோம். ஆமாம். அது ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன? கிருஷ்ணர் வந்து ஜெயிலில் தானே பிறந்தார். ஆமாம். நைட்டு அது வந்து வசுதேவர் வந்து அதை குழந்தைய எடுத்துட்டு கரையில் அந்த தண்ணியில் சுமந்துட்டு போய் அங்கே கோகுலத்தை கொண்டு குழந்தைய விடுவார் இல்லையா? அப்போ வந்து கம்சனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலதாளம்லாம் இல்லாமல் சீடையை பண்ணி அந்த சீடை சத்தம் தான் வந்து கிருஷ்ணர் பிறந்த அவதரித்ததுக்கு ஒரு இண்டிகேஷன். அதனால தான் ஃபஸ்ட்டு சீடை கண்டிப்பாக பண்ணணுங்கிறால. ஆமாம், அந்த சீடை சத்தம் தான். மேலதாளம் பட்டாசு கிட்டாசுலாம் கிடையாது, கம்சனுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் கோகுலத்தில் கொண்டாடினா சீடையை வச்சு. இந்த சீடை சத்தம் தான் கிருஷ்ணருடைய ஜெயந்தின்னு சொல்லுவாள். சீடை நிறைய சீடை பண்ணுவேன். அன்றைக்கி ஏன்னா நான் வந்து அன்றைக்கி பண்ணுறதுனால நார்மல் அரிசிமா உளுத்தமா போட்டு சீடை பண்ணலான் இருக்கேன். இது ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தல் இப்படி தான் இருக்கும். ஏன்னா வெந்துடுத்தது அப்படியே குழசலாம் இல்லை, இது வரைக்கும் தொட்டால் அப்படி இதாக கட்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் கிடச்சிருந்தாங்க. இப்போ வாழைக்காய் கொத்து பண்ண போகிறோம்ல? ஆமாம், அந்த கத்திரிக்காய் கொத்து பண்ணோம்ல, புளி உப்புமா அரிசி உப்புமாக்கலாம் அதே மாதிரி வாழைக்காய். கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாதனால வாழைக்காயில் அதே மாதிரி பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்னா கொஸ்து வந்து நிறைய விதவிதமாக பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது என்னென்னா என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து தனியா வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு, அதேமாதிரி 1/2 டீஸ்பூனு பைத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூனு, இது 1 டீஸ்பூனு. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா, கொஞ்சம் புளி ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இந்த வாழைக்காய் வந்து வேக வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து இப்போ எண்ணெயை விட்டு கடுகும் வெந்தயமும் போடணும். கடுகு வெந்தயம் தாளித்த உடனே வெந்தயம் நம்ம இவ்வளோ போகிறோம், இந்த அளவுக்கு போகிறோம். இந்த புளி ஜலம் கரைச்சி இந்த புளி ஜலத்தை விட்டுன்ட்டேன். புளி வந்து நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நம்ம கத்திரிக்காயெல்லாம் அப்படி நல்லா மசிச்சிடும். அது மாதிரி நல்லா அது மாதிரி உதுத்துணும். நல்லா வெந்துடுது இல்லையா, கையாலே அப்படி நல்லா அப்படி நல்லா மசிச்சிடணும். அதை இப்படி மசிச்சு அதில் விட்டுறணும். வாசல் யாரும் வந்தா இல்லையா, அந்த கவனத்தில் அது போட மறந்துட்டேன். இது அதான் தனியாக இப்போ கொஞ்சம் இந்த மிளகாய் வந்து காரத்துக்கு இந்த பொடியில் ஒன்றுமே கிடையாது, வெறும் அந்த வாழைக்காயை மசிச்சு போட்டுட்டேன், புளி ஜலம் விட்டுருக்கேன், வெறும் கடுகு வெந்தயம் மிளகாய் தாளிச்சுட்டு இதை போட்டிருக்கேன். இது ரெண்டும் அந்த புளி வாசனை போகணும். நடுவில் இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தனியா எள்ளு உளுத்தம்பருப்பு இதையும் பொடி பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் அவ்வளோதான் ஆயிடுது. நல்லா நான் இதே மாதிரி தான் கத்திரிக்காய் பண்ணணும். உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் பண்ணோம்ல. ஆமாம், இந்த கத்திரிக்காயை சுட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பிசைவோம். ஆமாம், அந்த மாதிரி இது. இப்போ அந்த புளி இந்த வாசனை பச்சை புளி வாசனை போயிடுத்து. இப்போ இந்த பொடி பண்ணதை பொடியை போட்டுறேன். பார்க்குறதுக்கு அம்மக்கலமாக இருக்குதுல்ல இது. புளி உப்புமாக்கும் வாழைக்காய் கொஸ்துக்கும். ஆமாம், கரெக்டாக இருக்குது. பழம்புளினால இது கொஞ்சம் கருப்பாக இருக்குது. புது புளி போட்டால் அது புது புளி எரியும். இப்போ பழம்புளி உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, அதனால தான் பழம்புளி எடுத்துனேன். இதான் இது வந்து ஆயிடுத்து கொஞ்சம்.
இந்த புளி உப்புமா எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வீடியோ கால் காமிக்கிறேன். அது மாதிரியும் பண்ணலாம். பச்சரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் சமையல் ஆரம்பிக்கும் போது ஊற வச்சு எல்லாம் சமையல் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு தானே டிஃபன் பண்ணுவோம். ஒரு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புளியை போட்டு நல்லா கரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு மாவை அரைச்சிட்டு இந்த புளி உப்புமா பண்ணணும். அது நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு, உப்பு, மஞ்சப்பொடி நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். எவ்வளோ புளி வேணுமோ அந்த அளவுக்கு. அந்த புளி வந்து ஜலத்தை கரைச்சிட்டுருக்கேன். அது வந்து தெரியும் எல்லாருக்கும் அது பண்ணது தான். இதை வந்து என்ன பண்ணேன்னா இதை கரைச்சிட்டு இது அப்படியே இது பண்ண வேண்டியதான். இந்த ஜலம் ஜாஸ்தியானாலும் கவலைப்பட வேண்டாம். புளி ஐட்டம் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கனால ஆமாம் ஒரு இஞ்சி ரசம் ஒன்று வச்சிடலாம் மாட்டேக்குன்னு. இஞ்சி வச்சிடறேன். ஓகே. கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த மிளகா, அவ்வளோதான். சிம்பிளான உப்புமா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளி உப்புமா. புளி உப்புமா இல்லை? புளி உப்புமா உன்னோட ஃபேவரெட்டு. ஆமாம். மிளகா 2 கருவேப்பிலை வந்து போட்டுட்டேன். இதை அப்படியே விட்டுன்ட்டு அப்படியே கிண்டேன். நல்லா உதிரியாக வர இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து 2-3 ஸ்பூன் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கு. எண்ணெய் விட நல்லாயிருக்கும் அது. ஆமாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் தான். வாழைக்காய் கொத்து இருக்குது. ஆமாம். பண்ணிட்டேன். அப்படி இஞ்சி ரசமும் நான் வச்சுட்டேன். நீங்கள் எங்கேயோ பேசினீங்க யாரோடய டைம் எடுத்து. இஞ்சி ரசம் எப்படின்னா முன்னாடியே ஒரு வாட்டி காமிச்சிருக்கோம். இஞ்சி ரசம் இது வச்சுருக்கேன், பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்க. என்னென்னா இதில் கையில் சமையலில் பண்ணியிருக்கோம். மீல்ஸ் வித்அவுட் வெஜிடபிள் சீரீஸில் அது ஒரு 14 நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாது. அதாவது இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வந்து மீல்ஸ் வித்அவுட் வெஜிடபிள்ஸ்னு காய்கறி இல்லாமல் பண்ணி காய்கறியே இல்லாமல் பண்ணுவோம். அதில் ஒரு நாள் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம். புளியும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுட்டு ரசப்பொடி போடாதனால ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி அரைச்சிட்டேன். இஞ்சி, தனியா, மிளகு, ஜீரகம், மிளகா 2 பைத்தம்பருப்பையும் போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சையாக தான் போட்டுட்டேன். பச்சையாக போட்டு நல்லா அரைச்சிட்டு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அவ்வளோதான் இஞ்சி ரசம். ஓகே. நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டுற. அவ்வளோதான். அது இதில் சிம்பிள் தான். இன்னொரு தெரியாத அதை பார்த்துக்கிட்டோம். ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டுத்தையுமே. சமையல் ஆயிடுத்துல அது சமையல் ஃபுல்லாக சமையல் டிஃபன் ஆகிடுது. ஸோ இது வந்து டிஃபனுக்கு வந்து புளி உப்புமா, வாழைக்காய் கொத்சு. ஆமாம். காய் வந்து இது தனியா கொத்தவரங்காய் புளி போட்ட பொடுத்துவல். அப்புறம் இது வந்து வெள்ளரிக்காய் தான் புளி விட்ட கறி பொறுத்தோல். இது வந்து நார்மல் பருப்பு பொறுத்தோல். பொறுத்தோல். இது களத்துக்கு பருப்பு, இஞ்சி ரசம், அப்புறம் கொத்தமல்லி விதை குழம்பு. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஃபண்டாஸ்டிக். தேங்க்யூ ஜெயஸ்ரீ. தேங்க்யூ.